ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ரொட்டீன் வீடியோ தான். குழந்தைங்களுக்கு நான் என்ன பேக் பண்ணேன், லஞ்ச் பேக் பண்ணேன்ட்டு டெய்லியுமே பெரிய ஒரு யோசனையாக இருக்குது. அந்த இட்லியை விட்டால் டிஃபன் கொஞ்சம் கஷ்டம்தான். மற்றபடி வேறு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இட்லி இல்லை தோசை, அதுதான். காலையில் பொங்கல்லாம் கொடுத்தா மித்துன் கண்டிப்பாக சாப்பிட மாட்டான். சில நேரத்தில் கஞ்சி குடிச்சிட்டு போவான். ஆனால் கஞ்சி குடித்தா அவனுக்கு என்னமோ வயிறு சரியில்லாத மாதிரி ஆகிடுதுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவான். அதனால் இட்லி தான் ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட். அதனால் காலையில் இட்லி, அப்புறம் அதுக்கு ஏதாவது சாம்பார், சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சுடுவேன். இட்லிக்கு சைட் டிஷ் டெய்லி ஏதாவது ஒரு சட்னி இல்லை சாம்பார், கடப்பா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவேன். ஒரு சில நேரம் மிளகா பொடிக்கு தயிர் ஊற்றி சாப்பிடுவான். ஸோ அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி சாப்பிடாமல் மிளகா பொடியில் கெட்டி தயிர் இருக்கு இல்லையா, அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி லன்ச் பிரியாணி கேட்டான். வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் போல் என்னோடய ஸ்டைலில் இஞ்சி பூண்டு விழுது, பட்டைலாம் முன்னாடியே அரைச்சிடுவேன். இப்போ அரைக்காதம்மா, சாப்பிடும்போது கொஞ்சம் நடுவில் ஒரு மாதிரி ஒரு வாய்க்கும் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அதனால் பட்டை அரைக்காமல் அப்படியே போட்டுட்டேன். இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அது மட்டும் போட்டு செய்ய போகிறேன். ஒரு சில நேரம் காலிஃப்ளவர் போடுவேன். இல்லாட்டி பிரியாணியே பன்னீர் டிக்கா பிரியாணி, அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி அதெல்லாம் பண்ணுவேன். பன்னீர் டிக்கா நம்ம வீட்டில் பண்ணி அப்படியே சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வீட்டில் பண்ணிடுவேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் தனியாக பிடி சேர்த்துப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சேர்த்துருக்கேன். பிரியாணி இன்றைக்கி சாப்பாடு ரைஸில் தான் பண்ண போகிறேன். பிரியாணி ரைஸ் தீந்து போச்சு. லீவில் மோஸ்ட்டாக பிரியாணி தான். இந்த மாதிரி பன்னீர் டிக்கா பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அவகேடோ வச்சு சாண்ட்விச் பண்ணலாம் ஸ்நாக்ஸுக்குன்னு, அதுவும் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 விசில் வந்தால் போதும் சாப்பாட்டு அரிசிக்கு. இப்போ அவகேடோ நானே அந்த க்ரீம் மாதிரி உள்ள அந்த ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணுறேன். இது ப்ரெட்குள்ளே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவகேடோ நமக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். அது மில்க் ஷேக் இந்த மாதிரி சாண்ட்விட்சுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமி டெக்ஸ்டருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த அவகேடோலேயே நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவகேடோ நம்ம ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா ஃபார்மில் நம்ம அவகேடோவை யூஸ் பண்ணலாம். இப்போது அவகேடோ அப்புறம் கொஞ்சம் பன்னீர் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ், பெப்பர், அப்புறம் ஆரிகனோ, பெரி பெரி பவுடர் இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அந்த பெரி பெரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாண்ட்விட்சுக்கு. இதில் நான் பெப்பரும் சேர்த்துருக்கேன். பெப்பர் அதுக்கப்புறம் உப்பு போட்டாலே போதும். நான் எக்ஸ்ட்ராவாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுடுவேன். ஸோ இந்த அவகேடோ நான் லீவில் ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு மில்க் ஷேக்லாம் போட்டு கொடுத்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஸ்கூல் ரொட்டீனில் இதை கண்டிப்பாக நம்ம வீக்லி ஒன்ஸ் இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லி ஒரு டிஷ் வெரைட்டியாக ஏதாவது கேட்டுட்டு தான் இருக்காங்க பசங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நான் சீஸும் துருவி போட்டிருக்கேன். இது இந்த ரொட்டீன் நான் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப படப்படன்னு வந்துருச்சு. ரொம்ப விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இனிமேல் நம்ம மார்னிங் ரொட்டீன் எல்லாமே. ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாண்ட்விச் அப்படியே சாப்பிட்றலாம். இதோட வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாஸ் வச்சு கொடுக்கலாம், ஒயிட் சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி. இப்போ லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் அப்படியே வச்சிட வேண்டியதான். ஸோ இதுக்கு ஒரு சில நேரம் ரைத்தா கேட்பான். ரைத்தா பண்ணுறேன் அப்படின்னா ஆனியன் ரைத்தா இல்லாட்டின்னா குக்கும்பர் ரைத்தா அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ குக்கும்பர் தனியாக கட் பண்ணி தயிர் தனியாக அந்த மாதிரி வச்சுட்டேன். அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுப்பான். கொஞ்சம் கெட்டியான தயிர், புளிக்காத தயிர் அது மாதிரி வச்சு கொடுத்துருவேன். இப்போ 2 பேருக்குமே பேக் பண்ணியாச்சு. இப்போ காலையில் ரொட்டீன் முடிஞ்சிட்டு அவனை வேனில் ஏற்றி விட்டுட்டு அப்புறமா நான் அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். தக்ஷித் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னும் செட் ஆகலை புது ஸ்கூலுக்கு. அவனும் தக்ஷித்தும் ஒரே ஸ்கூல் தான், மித்துனும் தக்ஷித்தும். இருந்தாலுமே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செட் ஆகலை. போகும்போதெல்லாம் கொஞ்சம் அழுதுகிட்டே தான் போகிறான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வாக்கிங் போகும்போது அப்படியே சுற்றி பார்ப்பேன். ஒரு 2-3 தடவை நிற்கும். ஏன்னா இது பெரிய ஃப்ளாட்ஸ் இல்லையா, அதனால் ஒரு பேலையும் நிறுத்தி பசங்களை ஏற்றிட்டு போவாங்க. 1 மந்த்தாக வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கேன். ஏன் திரும்ப அந்த டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.
ஏன்னா திரும்ப இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏற்கனவே நான் இருந்திருக்கேன். அதனால் என்னென்ன ரெசிபிலாம் எடுத்துக்கணும், எப்படி வந்து நம்ம டயட்டில் இருக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா நான் ஒரு 86, 87 கேஜி இருந்தேன். ஒரு 25 கேஜி கிட்ட நான் கம்மி பண்ணேன். இப்போ திரும்ப அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அம்மா வந்து வந்திருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சடனாக ஒரு 2 டேஸ் தான் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு வரும்போதே அந்த 2 டேஸ்லேயே எனக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டு ஒன்று ஒன்றா வந்து சாம்பார் பொடி, கஞ்சி மாவு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. காலையிலே வந்து பிரியாணி பண்ணேன். ஆனால் அது பத்தாத மாதிரி இருந்தது. ஏன்னா லாவண்யாவும் வந்திருக்கா. சரி அம்மா அப்பா வந்திருந்தாங்க அப்படின்ட்டு அவளும் இங்கே தான் சாப்பிட்றாங்கிறதுனால முளைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அப்பா ஆஞ்சி கொடுத்துட்டாரு. அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். முளைக்கீரை வந்து நம்ம நிறைய வெர்ஷனில் பண்ணலாம். இது வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, அப்புறம் 2 வரமிளகா எல்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ நான் இங்கே பண்ணிகிட்டே இருக்கேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நாடகம் தான் ஐயனார் துணை. அதை தான் இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம கீரையும் ரெடி ஆகிடுச்சு. முளைக்கீரையை போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் அப்படியே மேலாக போட்டுட்டேன். கீரை வந்து மசிக்காமல் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு அடுத்தது கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து முடியல தான், ஆனால் வேறு வழி இல்லை. ஸோ இந்த வெயிலில் ரொம்ப பசிக்கவும் செய்யும் பசங்களுக்கு. அதுவும் மித்துன் வந்து ஸ்கூல் விட்டு வந்தவுடனே ரெடியாக இருக்கணும். இப்போ நான் வந்தோடனே பண்ணாதம்மா, முன்னாடியே பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இப்போ வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வந்து கெட்டில் அகரோ, இது வந்து மல்டி யூஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நான் வீடியோவில் வந்து இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து இதை வெஜிடபிள் கொஞ்சம் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும். வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் அதில் பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படியே தண்ணியில் டிப் பண்ணி நல்லா அப்படி தண்ணியை ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா உதிரியாக ஆகிடும். இதோட வந்து வேக வச்ச பொட்டேட்டோவும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கெட்டிலில் வந்து நான் வேக போட்டிருக்கேன். அது ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து நல்லாவே வெந்துடும். நான் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக சாப் பண்ணி போட்டுட்டேன். ஒரு 5 to 6 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதனால் மேஷ் பண்ணால் மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நமக்கு குக் ஆகணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நிறையா இதில் நான் குக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப் வைக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக எதாவது பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா. இப்போ பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் போட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக்கிறதுக்கு நான் பன்னீர் போட்டிருக்கேன். இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்படியே டிக்கி மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி கட்லெட் மாதிரி பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்டிர் ஃப்ரை, டீப் ஃப்ரை எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான ஸ்பைசஸ்லாம் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், பெப்பர் பொடி, பெப்பர் மட்டும் கூட போடலாம். இது மட்டுமே போட்டாலும் நல்லாயிருக்கும். பெரி பெரி மசால் கொஞ்சம் போட்டிருக்கேன். அந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டு ஒரு ஃபோக்கால் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை எண்ணெயில் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கட்லெட் மாதிரியும் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஸ்மைலி மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பசங்க வந்து கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க அந்த ஷேப்காகவே. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலையில் டைம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். மறுநாள் இதை கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு ஸ்கூலுக்கும் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு 2 டேஸில் நம்ம இதை காலி பண்ணிடணும். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டா கெட்டு போயிடும். அதனால் கை வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணேன். ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து குக் பண்ணி அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஸோ இது வந்து நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நான் வந்து ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து அவசரமாக வேகமாக பண்ணதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இதோட வந்து ஒயிட் சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் எது வேணால் நல்லாயிருக்கும். ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக எனக்கு அன்றைக்கி பண்ண டைம் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக கிச்சன்லேயே தான் நின்றுட்டு இருந்தேன். அதனால் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்துட்டேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.